இதை பாருங்க, ஜவ்வரிசி, பயத்தம்பருப்பு, வெல்லம் போட்டு பாயசம். அதுக்கு வந்து குங்குமப்பூ போட வேண்டாம், வெல்லம் போட்டதுனால குங்குமப்பூ போடக்கூடாது. ஏலக்காய் போட்டு பாயசம் பண்ணியிருக்கேன் பாருங்க, தேங்காய் பால் விட்டு. யாராவது என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் காட்டும். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா உடனே இதாக சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போகிற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பாயசம் பண்ணுறதை பார்க்குறது எப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி குரு பூர்ணிமா அப்படின்னு அதுக்கு வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து இது பண்ண, நம்ம குரு யார் யார் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துவா, குரு நம்ம ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறவா அவள்லாம் குரு அவள் நினச்சி நம்ம வந்து இன்றைக்கி இது பண்ணணும். அவளுக்கெலாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம இந்தளவுக்கு படித்து இந்தளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு அவளுக்கெலாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அது பண்ணிவிட்டு நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்குது, அதனால் வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாயசம் தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 20 கிராம் இருக்கும் ஜவ்வரிசி. இது வந்து இந்த ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எடுத்து 2 தடவை வந்து நல்லா அலம்பிட்டு 1 மணி நேரம் ஊற போட்டுருக்கேன். இதை வேக போட்டுருவோம். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 150 கிராம் வந்து வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இது வெல்லத்தில் தான் பண்ண போகிறோம். இதை கரைச்சிக்கலாம், தண்ணி விட்டு கரைச்சி. கொஞ்சம் ரொம்ப பாகும் வேண்டாம், அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், அந்த மாதிரி பார்த்து கரைச்சிக்கலாம். கரைச்சி இது வெந்தாட்டு அந்த பாசிப்பருப்பு போட்டு அந்த வெள்ளைப்பாகை விட்டு நான் கரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரே பால் தான், முதல் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன், தேங்காய் பால். அதை கொஞ்சம் கடைசியாக விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். முந்திரி, திராட்சை எடுத்துட்டுருக்கேன். ஒரு 6 முந்திரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். திராட்சை ஒரு 10 எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது வேகட்டும், ஒவ்வொன்றா காட்டுறேன். நாம் இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். நைலான் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நெய் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடியில் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத வரும்டா, வாசனை நல்லா இருக்கும். அதுக்கோசரம் நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் இப்போ பாதி வெந்துடுத்து, இன்னும் கொஞ்சம் வெந்தாட்டு வந்து நம்ம இந்த பாசி பருப்பையும் போட்டு இது பண்ணிட்டு இங்கே வந்து நான் பாகு இந்த வெல்லத்தை வச்சுட்டுருக்கேன் அந்த அடுப்பில். இப்போ பாருங்க, இப்போ வந்து இதை வெந்துடுத்து பாசி பருப்பை விட்டுடலாம். பயத்தம்பருப்பு, இது நல்லா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன், அதை விட்டுடலாம். வெல்லத்தை விட்டு வெல்லம் கொஞ்சம் இதோடு நல்லா சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பால் விட்டுக்கலாம், தேங்காய் பால். இந்த வெள்ளைப்பாகு விட்டுடலாம். ரொம்ப பாகும் இல்லை, ரொம்ப தண்ணாவும் இல்லை. இது நல்லா அதில் மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் சேர்ந்து கலக்கிற வரைக்கும், வெல்லம் கலக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் விட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் பால் விட்டுக்கலாம்.
இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதோ பாருங்கள், பாயசம் ஆகிடுது. ஒரு தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டதெல்லாம் சேர்ந்துன்ற மாதிரி கலந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறக்கோசரம் விட்டுருந்தேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது உருளி வெங்கல உருளி சூடாகவே இருக்கும், ரொம்ப நேரம் கொதிச்சுட்டே இருக்கும் ஆஃப் பண்ணியுமே. இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி திராட்சையை வறுத்து அதில் போட்டுடலாம். திராட்சையும் போட்டுடுறேன். முந்திரி கொஞ்சம் செவந்துடுது. திராட்சையும் போட்டு நல்லா பொன் கலராக செவந்தோடனே டக்குன்னு அதை எடுத்து கொட்டிடலாம். பாயசம் ரெடி. சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் இன்னைக்கு பௌர்ணமிக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊற்றிடலாம்.